ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இங்க அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பவே முடியாத மாதிரி உங்களை இஎம்ஐ போட்டு கட்டி வச்சு மிருகத்தை விட கொடுமையா வேலை வாங்கி உறிஞ்சி தூக்கி எறிகின்றார்கள். அதனாலதான் பல தடவை நான் சொல்லுவேன், ஐயா ஒரே ஒரு வருஷத்தை எனக்கு கொடுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த இஎம்ஐ இது இருந்தாதான் வாழ்க்கை நடக்கும், அது இருந்தாதான் வாழ்க்கை நடக்கும், நீங்க எதெல்லாம் பயத்துல ஆசை அச்சங்கிற மிகப்பெரிய கொடும் சங்கிலிகளால் உங்களை கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருக்கீங்களோ, அந்த உள்மன கட்டு வெளி வாழ்க்கை கட்டு இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு வருஷம் இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணுங்க. இந்த சோகோ மாடல் மாதிரி ஐயா திரு ஸ்ரீதர் வேம்பு பண்ணியிருக்க சோகோ மாடல் மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உங்களுக்கு புரிபடுங்கயா. ஆயிரக்கணக்கான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். பாரதம் ஒரு அருமையான தேசம். கோவில் கோவிலாக தல யாத்திரை செய்யுங்கள். நம்ம பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க, மூர்த்தி தலம் தீர்த்தம் என முறையாக சென்றோருக்கு வாய்த்த வரும் பரம்பொருளே. இதெல்லாம் சும்மா பழங்கதை கிடையாதுங்கய்யா. இப்பவும் சொல்றேன், உங்கள் உடலாலும் மனதாலும் உங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு வருடம் இந்த பரிவிராஜ யாத்திரை பண்ணுங்க. யார் யாரெல்லாம் வாழ்க்கையே சஃபகேட்டிங்கா இருக்கு, ஐயோ காலையில எந்திரிச்சதும் இதே மனம், இதே மனைவி, இதே வாழ்க்கை, இதே பழக்கங்கள், ஆனா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு வந்து அப்படியே வாழ்க்கை திடீர்னு புதுசா மாறிடும்னு. இதே குழாயடி சண்டை, ஆனா கற்பனையில மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு நடந்து அப்படியே எல்லாம் மாறி போயிடும். நாம் மாற்றாமல் எதுவும் மாறாது. கூட்டை உடைத்துக் கொண்டு குளவி வெளியே வராமல் அது பட்டாம்பூச்சியாக மாறாது. ஒரு வருஷம் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை தேடுவதற்காக, உண்மையான வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள், அறுதி குறிக்கோள், பரம சத்தியம் எது அப்படின்னு தேடுறதுக்காக தீர்த்த யாத்திரை பண்ணுங்க, பரிவிராஜ யாத்திரை பண்ணுங்க. உண்மையில சொல்லணும்னா இந்தியாவில் பாரதத்துல சமூக சூழ்நிலையெல்லாம் ரொம்ப சாதகமா ஆயிடுச்சு. இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைகள் போறவங்களுக்கு, இந்த மாதிரி பல இடங்கள்ல போய் பல மக்களோட பழகிறவங்களுக்கு, நீங்க என்னதான் யூடியூப்ல பாத்தீங்கன்னாலும் ஜூம்ல பேசுனீங்கன்னாலும் இந்த அனுபவம் வராதுங்க. அதாவது உங்க மனம் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிற சங்கிலில இருந்து உடையணுங்கய்யா. இந்த பயங்கள் அருந்து போகணும். உங்களை அறியாமலேங்கய்யா உங்கள் உடலும் மனமும் மிகப்பெரிய பலம் உடையதாக, சக்தி உடையதாக மாறிவிடுங்க. அதனாலதான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நடந்த மிகப்பெரிய நன்மை இந்த பரிவிராஜ யாத்திரை. இந்தியா முழுக்க யாத்திரை பண்ண முடிந்தவரை நடந்து செல்லுங்கள். அப்ப என்ன, கிராமம் கிராமமா பார்க்கலாம். உங்க உடல் நலம், உங்க மனநலம், உங்களுடைய ஒழுங்கமைப்பு, உங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க மேல உங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குங்கயா. அதனாலதான் இந்த ஒரு வருஷம் பரிவிராஜ யாத்திரை பண்ணுங்க. 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் தயவு செஞ்சு பண்ணுங்க. 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்ட ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் தயவு செய்து ஒரு ஆண்டு எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொண்டு வாழ்க்கையை தேடி தேசாந்திரம் செல்லுங்கள். ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு போலாம், அந்த பக்கம் சோமநாத்ல இருந்து இங்க புரி ஜெகநாதர் வரைக்கும் போய் பார்க்கலாம். துவாரகா டு சோமநாத், இங்க ராமேஸ்வரம் டு கேதார்நாத். நீங்க ஒருவேளை வைஷ்ணவர்களா இருந்தா 108 திவ்ய தேச ஸ்தலத்துக்கு போங்க. நீங்க சாக்தரா அம்பாள் வழிபாடு செய்யறவங்களா இருந்தா 52 சக்தி பீடங்களுக்கு போங்க. உங்களுடைய கூட்டை விட்டு உடைச்சு வெளியேறினீங்கன்னா, இந்த நகரமயமாக்குகின்ற உங்களை அடிமையாக்கி வைத்து யாரோ ஒருத்தன் பணக்காரன் ஆவதற்காக உங்க வாழ்க்கையை வித்துட்டு அடிமையாக்கிங்க பாருங்க, ஆதியிலிருந்து சுதந்திரம் அடைவீர்கள். ஒரு வருஷம் இந்த யாத்திரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க உங்க சொந்த ஊர்ல இருந்தே எத்தனை கோடி வேண்டுமானாலும் சம்பாதிப்பீங்க. முதல்ல உடல் மிகப்பெரிய பலமாயிடும். உறவுகள், இனிமையான உறவுகளை உருவாக்கி கொள்ளுகின்ற அறிவு உருவாயிடும். பெரும் செல்வத்தை ஈட்டக்கூடிய உழைப்பு, தியாகம், அறிவு இதெல்லாம் வந்துரும். இதெல்லாம் போக
இந்த மாதிரி தேடி தேடி போகும்பொழுது ஆன்மீக சத்தியங்களை நீங்க கேட்டு கேட்டு அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டி இருக்கும். ஏன்னா ஆன்மீக சத்தியங்களை வாழ்ந்தாதான் இந்த பரிவராஜக வாழ்க்கையை ஒரு வருஷம் தாக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா தாக்கு பிடிக்க முடியாது. சகல பயமும் காணாம போயிடும். வெளி சுதந்திரம் உள் சுதந்திரம் ரெண்டுத்தோட உச்சத்தையும் பார்த்துருவீங்க. வெளி முழுமை உள் முழுமை ரெண்டுத்தோட உச்சத்தையும் பார்த்துருவீங்க. வாழ்க்கையின் பல கதவுகள் திறக்கும். அதனால இந்த ஒரு வருட பரிவராஜக யாத்திரையை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் ஜீவன் முக்தி அடையிறது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ, பரமசிவ ஞானத்தை அடையணுங்கிறத சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ, பரமசிவ விஞ்ஞானத்தை அடையணுன்றவங்க, பரமசிவ சக்திகளை வாழணும்னு நினைக்கிறவங்க, அதை ஸ்ரத்தையோட எடுத்துக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் தயவு செஞ்சு ஒரு வருஷம் கொடுங்கயா. கட்டாயமா நீங்க எனக்காக அந்த ஒரு வருஷம் கொடுத்து பரிவராஜ யாத்திரை பண்ணதை நினைத்து நீங்கள் பெருமைப்படுவீர்கள். அத உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு வருஷத்தை வீணடிச்சிட்டீங்கன்னு சத்தியமா நினைக்க மாட்டீங்க. நானே ஒரு மாதம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறேன். திருவண்ணாமலை கைலாசால ஒரு மாதம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த சத்தியங்களை எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சு யோகத்தின் மூலமாக, யோகா மூலமா உங்க உடம்ப தயார் பண்ணி, இந்த ஞான சத்தியங்கள் மூலமா உங்க மனசை தயார் பண்ணி அனுப்புறேன். இப்ப தனியா போகிறது கொஞ்சம் யோசனையா இருந்தாலும் ஒரு 5 பேரா, 3-4 பேரா, ஒரு 10 பேரா, அந்த மாதிரி போங்க. பாரதம் முழுக்க நடந்து யாத்திரை பண்ணுங்க. உலகத்தை பற்றிய ஒரு புதிய தெளிவு வருங்க.